வணக்கம் மலர்களே. இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 8 கவிதை பேழை. தலைப்பு ஒளியின் அழைப்பு. ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி அவர்கள். இது ஒரு புதுக்கவிதை. புதுக்கவிதை அப்படின்னு சொன்னால் மரபு கவிதையில் விடுபட்ட கவிதை தான் இந்த புதுக்கவிதை. சரியா? வால்ட விட்மன் என்ற ஒரு ஆங்கில அறிஞர் அவர் முதலில் அறிமுகப்படுத்தியது அந்த விடுநிலை பாக்கள். அந்த விடுநிலை பாக்களை அடிப்படையாக கொண்டு வசன கவிதை எழுதியவர் யாருன்னா பாரதியார். சரியா? அந்த பாரதியாரை பின்பற்றி முதலாக புதுக்கவிதை மரபில் காட்டுவாத்து என்ற நூலை எழுதியவர் தான் நா. பிச்சமூர்த்தி அவர்கள். சரியா? இப்போ நம்ம நூல் குறிப்பை பார்க்கலாம். புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் புதுக்கவிதைகள் எனப்பட்டன. இது ஒரு 2 மதிப்பெண்ணாக்குன்னு வச்சுக்கோங்க. புதுக்கவிதைனா என்னது? மரபு கவிதையோட யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள். அது என்ன யாப்பு பிடி அப்படின்னு சொன்னால், யாப்பு என்றாலே கட்டுதல் அப்படின்ற பொருள். அதாவது பாவகையில் எழுதி பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்க முயற்சியில் நா. பிச்சமூர்த்தி ஈடுபட்டார். எனவே அவர் புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுகிறார். ஏன்ற காரணமும் நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? பாரதியாரை பின்பற்றி புதுக்கவிதை மரபில் எழுந்த இவர் இயற்றிய முதல் நூல் எது அப்படின்னா காட்டுவாத்து. சரியா? அப்போது புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா பிச்சமூர்த்தி அவர்கள். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுகிறார். புதுக்கவிதையை இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகளில்லா கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை என பல்வேறு பெயர்களில் குறிப்பிடுகின்றனர். புதுக்கவிதைக்குரிய வேறு பெயர்கள் அப்படின்னு சொன்னால் இலகு கவிதை அப்படின்னு சொல்லலாம். இலகு கவிதைனா ஒன்றும் இல்லை, சுலபமான கவிதை, அதாவது எளிமையாக பொருள் விளங்கும்படியான கவிதை. கட்டற்ற கவிதை அப்படின்னு சொல்லும்போது யாப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? யாப்பு என்பது கட்டுதல். இந்த பாடல் எழுதும் போது ஆசிரியப்பா வெண்பா யாப்பில் இருக்கணும், இத்தனை சீர் இருக்கணும், இத்தனை அடிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவகைகளுக்கு வரையறை இருக்குது. அதுபோல் எந்த கட்டுப்பாடும் இல்லாத கவிதை தான் புதுக்கவிதை. விலங்குகளில்லா கவிதை அப்படின்னு சொல்லும்போது விலங்கு என்று சொல்லப்படுது. இந்த இடத்துல காட்டில் வாழ விலங்குகளோ இல்லை வீட்டில் வாழ விலங்குகளோ கிடையாது. இந்த இடத்துல விலங்குகள் அப்படின்னு சொல்லப்படுறது தலைகள். அப்போ எந்த தலைகளோ இந்த பாடல்களுக்கு தேவை. சரியா? அதுக்கப்புறம் என்ன சொன்னால் கட்டுக்குள் அடங்காத கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புதுக்கவிதைனா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். புதுக்கவிதைக்குரிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்கக்கூடிய வினா. அதே மாதிரி 1 மதிப்பெண் வினாக்களில் கேட்கக்கூடியது எது அப்படின்னா புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு சொன்னால் யார்? பிச்சமூர்த்தி அவர்கள் அப்படின்ட்டு நீங்கள் எழுதணும். சரியா? இப்போ ஆசிரியரை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் தொடக்க காலத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் அவர் பணியாற்றியிருக்கார். ஹனுமான், நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும் அவர் இருந்திருக்கார். அப்போ இதுவும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது 1 மதிப்பெண் வினாக்களில் உங்களுக்கு கேட்பாங்க. பிச்சமூர்த்தி அவர்கள் துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டோன்னா ஹனுமான், நவ இந்தியா, இந்த இதழ்களை பேரை நீங்கள் எழுதணும். அதே மாதிரி இவர் புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைமைகளை படைத்தவர். சரியா? இவர் புதுக்கவிதை எழுதியிருக்காரு, சிறுகதை எழுதியிருக்காரு, ஓரங்க நாடகங்கள் எழுதியிருக்காரு, கட்டுரைகள் எழுதியிருக்காரு. இப்படி இலக்கியத்தில் பல இடங்களில் தடம் பதித்தவர் பிச்சமூர்த்தி அவர்கள். இவருடைய முதல் சிறுகதை எது அப்படின்னு சொன்னால் சயின்ஸுக்கு பலி என்ற சிறுகதை. சரியா? பிச்சமூர்த்தி அவர்கள் முதல் சிறுகதை எது? சயின்ஸுக்கு பலி. இது உங்களுக்கு 1 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. அதே மாதிரி 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றார். இப்போ எல்லா கவிஞர்களும் தன்னுடைய இயற்பெயரில் பாடல்கள் எழுதுவதை விட புனைப்பெயர்களை நிறைய பாடல்கள் எழுதியிருப்பாங்க. அதுபோல் இவருடைய புனைப்பெயர்கள் எது அப்படின்னு பார்த்தோன்னா பிஷு, ரேவதி. இது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பிஷு என்ற பெயரிலும் ரேவதி என்ற புனைப்பெயரிலும் பாடல்களை எழுதியவர் யார் அப்படின்னா பிச்சமூர்த்தி அவர்கள். சரியா? இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி பார்க்கலாம். புவியீர்ப்பு விசையை எதிர்த்து
விண்ணோக்கி விரைவது தாவரத்தின் தனித்துவம். வேர் வளர்க்கும் கதிரவன் ஒளியும் காற்றும் நீரும் பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் பாறையும் என எல்லாம் இணைந்தே இயற்கையை போற்றி வளர்க்கின்றன. போட்டியின்றி வாழ்க்கை இல்லை, வழிகளின்றி வெற்றி இல்லை. ஒன்றையொன்று அடுத்தும் படுத்தும் மென்மேலும் முன்னேறுவது இயற்கைக்கு மட்டுமன்று வாழ்க்கைக்கும் தான். இந்த பாடல் மூலம் ஆசிரியர் முக்கியமான ஒரு கருத்தை வலியுறுத்துறார். எப்படின்னா, மரத்திற்கு எப்படி முட்டி மோதும் ஆற்றல் இருக்கிறதோ அதுபோல் நமக்கும் என்ன பண்ணணுமா, வாழ்க்கையில் முட்டி மோதி முயற்சி செய்து முன்னேற வேண்டும் என்ற கருத்தை இங்கே அவர் வலியுறுத்துகிறார். மரத்திற்கே முட்டி மோதும் ஆற்றல் இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடாதா என்ற கருத்தை தான் அங்கே ஆசிரியர் முன்வைக்கிறார். இப்போ நம்ம பாடலுக்கு போகலாமா? பாடல் பாருங்கள், நான் முதல்ல படித்து காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகம் உயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளி அமுதை தேடி போகிறது. ரவியின் கோடானு கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளர்கிறது. எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது. அதுவே வாழ்க்கை போல். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படும் நா. பிச்சமூர்த்தி அவர்கள் இப்புதுக்கவிதை மூலம் சிறந்த கருத்து ஒன்றினை உலக மக்களுக்கு உணர்த்துகிறார். என்ன கருத்து அப்படின்னு சொன்னால், பிறவி இருளை துளைத்து, அதாவது பிறவியாகிய இருள். மனிதன் தன்னுடைய தாயின் கருப்பையில் இருக்கும் பொழுது 10 மாதம் தங்கி இருக்கிறார். அப்படி அவன் கருப்பையில் வளரும் பொழுது தனக்கு வேண்டிய உணவினை கூட தாயின் மூலமாகவே பெற்றுக்கொள்கிறான் இல்லையா? ஆனால் அப்போது அவனால் பெற இயலாத ஒன்று வெளிச்சம். அதனால் தான் ஒரு பிறவி இருள் அப்படின்னு சொல்கிறான். தாயின் கருப்பையில் 10 மாதமும் இருளிடையே வளருகின்றான். கருப்பை எப்படி இருக்கும்னா ஒளியே இல்லாமல் இருளாக இருக்கும். அந்த இருட்டுக்குள்ளே தான் அந்த குழந்தை வளரும் இல்லையா? இந்த இருளை தான் என்ன சொல்கிறாருன்னா பிறவி இருள் அப்படின்னு சொல்கிறார். சரியா? அதுபோல் விதைக்கப்படும் கமுகின் விதை, இந்த பாக்கு மரத்தின் விதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த இருளுக்குள்ளே தான், இப்போ மண்ணுக்குள்ளே தான் இந்த விதையை நம்ம புதைச்சி வைக்கிறோம் இல்லையா? அப்படி புதைச்சி வைக்கும்பொழுது அந்த விதை என்ன பண்ணுதுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி எடுத்துது. அதுக்கப்புறம் விதையை விரித்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது, மேலே உள்ள மண்ணை முட்டிக்கொண்டு வெளியில் வருகிறது. சரியா? அதாவது அந்த கமுகு விதை தன்னை சூழ இருக்கும் அந்த பிறவி இருளை என்ன பண்ணுதா, பிளந்து கொண்டு பூமிக்கு மேலே தலை தூக்கி வருகிறது. அதுதான் பிறவி இருளை துளைத்து அப்படின்னு சொல்கிறார். சரியா? அடுத்த வரி பார்த்தோம்னா, சூழலின் நிழலை வெறுத்து முகம் உயர்த்தி அப்படின்னு சொன்னால், அந்த மரம் வளருது இல்லையா, அது ஒரு இருளிலிருந்தால் மண்ணை துளைத்து கொண்டு மேலே வருது. அப்படி மேலே வரும்பொழுது அந்த கமுக மரம் சூரிய ஒளியினை பெற்று வளர முயற்சி செய்கிறது. அதனால் அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சூரிய ஒளியினை பெறுவதற்கு இயலாதவாறு அதன் அருகில் வளர்ந்திருக்கும் பெரு மரங்களின் நிழல்கள் தடுக்குதான். அப்போ அந்த செடி அப்போ தான் வளர ஆரம்பிக்குது. அது நல்லா வளரணும்னா அதுக்கு என்ன தேவை, சூரிய ஒளி தேவை இல்லையா? அப்போ அந்த சூரிய ஒளியை பெறுவதற்காக அது வளரும் பொழுது அதற்கு எது தடையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு அருகில் வளர்ந்துருக்கக்கூடிய பெருமரங்கள். அந்த பெருமரங்கள் நிழல் அந்த பாக்கு மரத்தின் மீது படும் பொழுது அது என்ன ஆகுது, அதன் வளர்ச்சி அங்கே தடைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, சூழலின் நிழலை வெறுத்து முகம் உயர்த்தி, இந்த சூழலை அந்த பாக்கு மரமானது வெறுக்கிறது. தன்னை சூழ்ந்திருக்கும் மர நிழலை அந்த சிறிய கமுகு மரமானது வெறுக்கிறது என்று கவிஞர் கூறுகிறார். முகம் உயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளி அமுதை தேடி போகிறது. அந்த மரங்களின் நிழல் தன் வளர்ச்சிக்கு எப்படி தடையாக இருக்குதோ அந்த தடையை உடைத்து அந்த சிறு கமுக மரம் எப்படி தன் தலைப்பகுதியை உயர்த்தி அந்த வளர்ச்சிக்கு தேடி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்கிறார். புரியுதா? அப்போ அந்த நிழல்கள் அந்த செடி மேலே படுது.
பாக்கு மரத்தின் மீது படும் பொழுது அதற்கு தேவையான அந்த சூரிய ஒளி கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய தலைப்பகுதியை உயர்த்தி அதுக்கு என்ன தேவை, அதோட உயிர் வளர்ச்சிக்கு தேவையான சூரிய கதிர்களை பெற அது முயற்சி செய்கிறது. அதுதான் ஒளி அமுதை தேடி போகிறது அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல ஒளி அமுது அப்படின்னு அவர் சொல்கிறது எதுனா இந்த சூரிய ஒளியை, சரியா? இந்த சூரிய ஒளியை அதை தேடி போகிறது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அது சூரிய ஒளியை பெற்றால்தான் அதனால் வளர முடியும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுதா, அது விண்ணை நோக்கி சூரிய ஒளியை தேடி போகிறது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா ரவியின் கோடானு கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளருகிறது. இந்த இடத்துல ரவி அப்படின்னு சொல்கிறது சூரியன், அதையும் அடிக்கொடிட்டு எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஒளி அமுது அப்படின்னு சொல்கிறது சூரிய ஒளி. இந்த இடத்துல ரவின்னு சொல்கிறதும் சூரியனை சொல்கிறார். இப்போ விண்ணிலிருந்து சூரியன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அமுதத்தை போன்ற தன்னுடைய கோடான கோடி கதிர்களை மண்ணை நோக்கி பாய்ச்சுது இல்லையா? இப்போ சூரியன் உதிக்கும் பொழுது அதில் ஒளி எல்லா பகுதியிலும் எல்லாருக்குமே கிடைக்குது இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க கோடான கோடி விரல்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்படி அந்த கதிர்கள் எப்படியாவது அந்த கதிர்களை பெற வேண்டும் என கருதி இந்த சிறிய கமுக மரம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சூரிய கதிர்கள் பாயும் சிறு மர இடைவெளியை நோக்கி தன்னுடைய உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளர்ந்து சூரிய அமுதத்தை பருகுகிறது அப்படின்னு சொல்கிறார். இந்த பெருமரங்களின் நிழல்களுக்கிடையே சூரிய ஒளியை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று அந்த சிறிய கமுக மரமானது என்ன பண்ணுது, அதோட உடலை நீட்டி நெளித்து வளைத்து அந்த சூரிய ஒளியை நோக்கி அது வளர ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது. இந்த சிறிய கமுக மரமானது தன்னுடைய உயிர் வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய இந்த அமிர்தமாகிய சூரிய ஒளியை பெற வேண்டி இந்த பெரிய மரங்கள் தன்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்தாலும் கூட அந்த பெருமரங்கள் இருக்கு இல்லையா, அவற்றின் கிளைகளுக்கிடையே அது என்ன பண்ணுதா, சூரிய கதிரை வேண்டி அதோட பாதையை மாற்றி அது என்ன பண்ணுதா, இந்த சூரிய கதிரை நோக்கி வளர ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த சிறு கமுகு அந்த பெருமரங்கள் கிளைகளுக்கிடையே நுழைந்து சூரிய ஒளியை பெற்று வளர ஆரம்பிக்கிறது. இது போல் இந்த சிறு கமுக மரம் எதற்கூட போட்டி போடுகிறதா, இந்த பெருமரத்துடன் போட்டியிட்டு வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கவிஞர் சொல்கிறார். அதுவே வாழ்க்கை போர். நம்மளோட வாழ்க்கையும் இது போன்ற ஒரு போராட்டத்துடன் கூடியது தான் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போது நன்கு செழித்து வளர்ந்துள்ள இந்த பெரிய மரத்தின் நிழலால் இந்த கமுக மரத்தின் வளர்ச்சி தடைபடுது. அது தன்னை வளர்ச்சியை நோக்கி என்ன பண்ணுது, இறுதியாக சூரிய ஒளி அமுதத்தை பெற நோக்கி வளருகிறது. சரியா? இந்த தலைப்பகுதியை தூக்கி பெரிய மரங்களின் சிறு சிறு இடைவெளிக்கு இடையே தன்னுடைய உடலை நெளித்து நீட்டி வளைத்து அது வளர்கிறது. இதே போல தான் சமுதாயத்தில் மனிதர்களும் வாழ நேரிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். ஏன்னா வசதியற்றவர்களும் வலிமையற்றவர்களும் பெரும்பொருள் பெற்றவர்களோடு வலிமை மிகுந்த மனிதர்களோடும் போட்டியிட்டு முன்னேற வேண்டி உள்ளது. உலகத்தில் மனிதன் நான் எப்படி வாழன்னு சொல்கிறாங்க, எல்லாருக்கூடையும் போட்டியிட்டு தான் வாழும். வசதி படைத்தவர்கள் இருப்பாங்க, வலிமையற்றவர்கள் இருப்பாங்க, மிகவும் வலிமை உடைந்த மனிதர்கள் இருப்பாங்க, பெரும் பொருள் பெற்றவர்கள் இருப்பாங்க. அப்போ இவர்களோடு போட்டியிட்டு தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டி உள்ளது அப்படின்ட்டு ஆசிரியர் சொல்கிறார். இப்போ சிறு கமுக மரப்பை போல நாம் எப்படி இருக்கணுமா, நம்பிக்கையோடும் முண்டி மோதி துணிச்சலாக முயன்றால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், வாழ்வில் வெற்றி பெற இயலும் என்ற உண்மையை தான் கவிஞர் இந்த கவிதை மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். கடைசி வரி பாருங்கள். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. அதாவது இந்த உலகம் போட்டிகள் நிறைந்தது இல்லையா? வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாய்ப்புக்காக நாம்
காத்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா வாய்ப்புக்காக நம்மளை தேடி அந்த வாய்ப்புகள் வரும் அப்படின்றது நம்ம காத்துட்டு இருந்தோம்னா நம்மளால் இறுதி வரைக்கும் என்ன பண்ண முடியாது, முன்னேற முடியாது. நம்ம வாழ்வதற்கான வாய்ப்புகளை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். சரியா? ஓரறிவு உயிர் முதல் 6 அறிவு உயிர் வரை எந்த உயிரும் தனக்கு கிடைக்கும் சிறிய வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு துணிவோடு முனைந்து சென்றால்தான் நம்ம எதை பெற முடியும், இனிமையான வாழ்வை பெற முடியும். ஏன்னா முயற்சி தான் வாழ்வில் மலர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு கவிஞர் சொல்கிறார். இதையே தான் வள்ளுவரும் சொல்லியிருக்காரு, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ முயன்றால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஏன்னா சிறு மரம் கூட மண்ணை முட்டி கொண்டு போரிட்டு வெற்றி பெறுகிறது. ஆனால் மனிதனால் அதே போல் என்ன பண்ண வாழ்க்கையாகிய போரில் வெற்றி பெற முடியும் அப்படின்றது ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த இறுதியாக இந்த பாக்கு மரம் என்ன பண்ணுது, சிறு விதையாக மண்ணுக்குள் விதைக்கப்பட்ட இந்த பாக்கு மரம் சில காலம் இருளுக்குள்ளே இருந்து வளருது. அதுக்கப்புறம் அந்த இருளை துளைத்து கொண்டு பூமியின் மேற்பரப்புக்கு வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அதோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த மரங்களின் நிழல்கள் அதன் மீது படாத வண்ணம் அந்த மரங்களின் மீது விருப்பு கொண்டு அதை விட என்ன பண்ணுதான், உயரமாக சூரிய ஒளியை நோக்கி அது வளர்கிறது. சரியா? சூரியன் பூமியின் மீது வீசும் கோடான கோடி ஒளிக்கதிர்களை பெற வேண்டி இந்த பெரு மரங்களின் சிறு சிறு இடைவெளிகளுக்குள்ளே இந்த கம்பகம் என்ன பண்ணுது, தன்னுடைய உடலை எடுத்து நீட்டி வளர்ந்து இறுதியாக எங்கே போகுது, விண்ணை நோக்கி வளர ஆரம்பிக்கிறது. இந்த பாக்கு மரங்கள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா மிக தூரமாக தொலைவை நோக்கி வளரும். அதாவது மிகவும் உயரமாக இருக்கும். அது கூட இருக்கக்கூடிய மரங்கள் பார்த்திங்கன்னா அதை விட உயரம் குறைந்ததாக காணப்படும். அந்த அளவுக்கு என்ன பண்ணுமா, அது உயரமாக வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் என்ன பண்ணுமா, ஒவ்வொரு உயிரும் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அப்படி ஒவ்வொரு உயிரும் முயற்சி மேற்கொண்டால் மட்டுமே வாழ்வில் மலர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை மூலம் ஆசிரியர் உணர்த்துகிறார். இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா பிறவி இருள், ஒளி அமுது, வாழ்க்கை போர். இது உருவகம். சரியா? பிறவியே இருள் தான், ஒளியே அமுதம் தான், வாழ்க்கையே போர் தான் அப்படின்னு சொல்கிறது உருவகம். பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, வேண்டி என்பதை நம்ம எப்படி பிரிப்போம், பகுதி எப்போவுமே கட்டளையாக வரும் இல்லையா, அப்போ வேண்டின்னு பிரிக்கக்கூடாது, என்ன பண்ணும், வேண்டு. சரியா? வேண்டு கூட்டல் ஈ. இந்த இடத்துல வேண்டு என்பது பகுதி, ஈ என்பது வினையுற்ற விகுதி. அதே மாதிரி போகிறது அப்படின்றத போகி அப்படின்னு பிரிக்கக்கூடாது, என்ன பண்ணும், கட்டளையாக பிரிக்கும் பொழுது போ அப்படின்னு பிரிக்கணும். போகிறது என்பது நிகழ்காலம் இல்லையா, இந்த சொல்ல நீங்கள் படித்தாலே உங்களுக்கு தெரியும், போகிறது வருகிறது அப்படின்னு சொல்லும்போது அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ போ கூட்டல் கிரு கூட்டல் தூ எப்படி பிரிக்கணும்னா, இந்த ரா ஆ கூட்டல் தூ அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்காங்க. அடுத்த போ என்பது பகுதி, கிரு என்பது நிகழ்கால இடைநிலை, ஆ என்பது சாரியை, தூ என்பது ஒன்றன்பால் வினைமுற்ற விகுதி. அடுத்தது மலர்ச்சி என்பது மலர், இந்த மெய்யெழுத்தை பிரிக்கக்கூடாது, அதனால் அதை அப்படியே போட்டுக்கோங்க. சி என்பது தொழிற்பெயர் விகுதி. அடுத்த குருவினா பாருங்கள், கமுக மரம் எதை தேடியது. நெடுவினா வாழ்க்கை பொருள் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கமுக மரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார். இது மிக முக்கியமான ஒரு வினாவிடை. சரியா? அதனால் இந்த காணொலியை நீங்கள் பார்க்கும்பொழுதே இந்த 2 வினாக்களையும் நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும். சரியா? அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.